தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சபாநாயகரால் பேரவையை புறக்கணித்திருப்பதான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம் கேட்கலாம். ராஜேஷ், நாளைய தினம் முதலமைச்சரை சந்தித்து பேசவும் வேல்முருகன் திட்டம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் விவரம். வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இன்றைய தினம் சட்டப்பேரவையை புறக்கணித்திருக்கிறார். நேற்றைய தினமே இது குறித்து அவர் விரிவாக செய்தியாளர்களை சந்தித்து அதற்கான காரணத்தையும் குறிப்பிட்டார். நேற்று சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே பாதியில் ஆவேசமாக புறப்பட்டு அவர் வெளியேறிவிட்டார். அதற்கான காரணம், நேற்று 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார், மீனவர்களுக்கான அறிவிப்பு. அந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிப்பதற்காக எழுந்து வேல்முருகன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் பேச ஆரம்பித்த ஒரு சில நொடிகளில் குறுக்கிட்ட சபாநாயகர் சுருக்கமாக பேசுங்கள், ஆழமாக சென்று பேச வேண்டாம் என்று அறிவுறுத்திய காரணத்தால் ஆத்திரமடைந்த வேல்முருகன் ஒரு பெரிய கும்பிடு போடுவது போல பெரிய வணக்கம் வைத்துவிட்டு அப்படியே அமர்ந்து விட்டார். அதன் பிறகு சில நிமிடங்கள் மட்டும் அமர்ந்திருந்தார். மற்றவர்களுக்கு மட்டும் கூடுதலாக பேச வாய்ப்பு கொடுக்கிறார்கள், நல்லா ஜனநாயகத்தை காப்பாத்துறீங்க என்று ஆவேசமாக சொல்லிவிட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து குறிப்பிட்டார், எப்போது நான் சட்டப்பேரவையில் பேசினாலும் சபாநாயகர் தொடர்ந்து குறுக்கீடு செய்கிறார், என்னை முழுதாக பேச அனுமதிப்பதே இல்லை, மற்ற உறுப்பினர்கள் போல எனக்கு நீண்ட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துவிட்டு இனி நான் இந்த அவைக்கு வரப்போவதில்லை, இனிமேல் இந்த அவையில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்பதை முதலமைச்சரை சந்தித்து முறையிட இருக்கின்றேன், முதலமைச்சர் எனக்கு உரிய நீதியை வழங்கினால் நான் தொடர்ந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பேன், இல்லை என்றால் பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவு செய்ய போகிறேன் என்று அறிவித்து சென்று விட்டார். சொன்னது போலவே இன்று அவை 9:30 மணிக்கு தொடங்கியது. பல்வேறு உறுப்பினர்களும் வந்திருக்கிறார்கள். வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் மட்டும் வரவில்லை. அவர் தரப்பில் அவரது உதவியாளர்கள் உள்ளிட்ட ஒரு சில பேரிடம் நாம் விசாரித்த போது நேற்று அறிவித்தது போலவே அவர் சபாநாயகர் தன் மீது பாராமுகம் காட்டக்கூடிய காரணத்தால் வரவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். நாளை நீட் விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த நேரத்தில் வேல்முருகன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து முறையிட திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.